நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு, நாளைக்கு எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நேற்றைய தினம் நிஃப்டிக்கு 24,400 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்கன்னா 24,300 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் முடிஞ்சிருக்க லெவலாக பாருங்கள் 24,300. நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸு ஓஐ டேட்டா படி 24,400. எக்ஸாக்டாக மார்க்கெட் நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ளாரே தான் நடந்திருக்கு. நம்ம ஓஐ டேட்டாவையும் பார்த்துட்டு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அதுதான் நடந்திருக்கு. சரிங்களா? நாளைய தினம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சினாரியோ காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ மார்க்கெட் நேற்றுக்காக 15 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போனாலும் அப் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? ஒரு டைரெக்ஷனை அப் ட்ரெண்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் எந்த இடத்துலையுமே டவுன் ட்ரெண்டுக்கான இன்டிமேஷன் காமிக்கல. எப்படி காமிக்கல அப்படிங்கிறது சொல்கிறோன்னா, நம்மளோட ஃபிபனாசி லெவலும் பார்த்தீங்கன்னா 24,230 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலேயே தான் 2 டேஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ஹையிலேயே தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணல. எப்போதுமே பாருங்கள், ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளோட ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் பண்ணுதா, கட் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளுமே மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு நாளை விட ப்ரீவியஸ் டேவோட ஹையை விட ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது. ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் பண்ணல. கட் பண்ணாமல் க்ளோஸ் மேலேயே தான் வச்சுக்கிட்டு இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் டைரெக்ஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 24,500 அப்படிங்கிற லெவல் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 24,616 அப்படிங்கிற லெவல் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 24,900 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. சரிங்களா? சப்போர்ட் எங்கே அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி டே ஹை தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இன்றைக்கி டே லோ இந்த 300 24,300 நாளைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லெவல் 24,233 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,061 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் நான் சொன்னதை ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் எக்ஸ்பிரி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா பெருசாக நிஃப்டிக்கு பார்க்க வேண்டியதில்லை. பேங்க் நிஃப்டிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோம். பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினத்துக்கு ஒரு 14 பாயிண்ட் ப்ளஸில் 53,103 அப்படிங்கிற லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஒன்ஸ் டைம் ஒரு டைமாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே 53,250க்கு மேலே அகைன் ஒரு க்ளோஸ் வச்சுதுன்னா அகைன் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா 53,169.70 இந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் கூட ஃபர்தராக ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். நம்ம நேற்று ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் புதுசாக போகிற இடம் தான் இருந்தாலும் நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் 53,257 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட்டை எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகியிருந்தாலும் மார்க்கெட்டோட ரிவர்சல் பாயிண்ட் எங்கே இருக்குது பாருங்கள். ஃபிபனாசி லெவல் அந்த அளவுக்கு அக்யூரஸியாக ஒர்க் ஆகுது நண்பர்களே. சரிங்களா? 53,257 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. நாளைய தினம் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஐ 53,257 இன்னைக்கு ஹை தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 53,500 அப்படிங்கிற லெவல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே 500க்கு மேலெலாம் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும். அது 54,300 வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் இங்கேருந்து காலையில் எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்கன்னா டபுள் டாப் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத நினச்சிருப்பாங்க.
என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த டே லோ தான் நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 52,826 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 52,530 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 52,115 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. ஓகே, இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ட்ரெண்ட் லைனும் நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்ததுனாலும் நல்லா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனையும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ரிவர்சல் தான் கொடுத்துருக்கு. ஓகே, ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பேங்க் நிஃப்டி வந்து காமிக்கிது நண்பர்களே. ஓஐ டேட்டா வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கான கான்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், கொடாக் பேங்க், பந்தன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இவங்களாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நேற்றைய தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கேப் அப்பில் ஹெச்டிஎஃப்சி மட்டுமே வந்து பேங்க் நிஃப்டி 1000 பாயிண்ட் ஏறுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி ஃபுல்லாக நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி நெகட்டிவில் இருந்தாலும் மற்ற இந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க் எல்லாமே வந்து பேங்க் நிஃப்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி கீழே விழுவாமல் பார்த்துக்குச்சு. சரிங்களா, ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 53,000 அப்படிங்கிற லெவலில் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது நண்பர்களே. சரிங்களா, 53,000 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா லாங்காக வந்து எங்கேயுமே வந்து பொசிஷன் வந்து பெருசாக வந்து ஓஐ டேட்டா வந்து பில்ட் ஆகலை. 53,000 ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் ஆகிருக்கு. அதை விட்டால் 52,500 மார்க்கெட் வந்து இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போணுச்சு அப்படின்னா 53,500 சின்ன ரெசிஸ்டன்ஸ், அதை விட்டால் 54,000 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப் ட்ரெண்ட் வந்து போகலாம் அப்படிங்கிறத வந்து இது இண்டிமேட் பண்ணுது. நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 53,000 இருக்குது. சென்செக்ஸோட ஓஐ டேட்டாவையும் வீடியோட இறுதியில் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸ் எப்படி இருக்குது, எது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுக்கும் சப்போர்ட் ஒன்றுக்குள்ளாரியே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எந்த லெவல்ஸுமே சேஞ்ச் பண்ணவில்லை, அதே லெவல்ஸ் தான். 23,695 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட். அது கீழே வந்துச்சு அப்படின்னா 23,392 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,244 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,000 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 24,164 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 24,269 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. இன்றைக்கி மிட் கேப் வந்து நல்ல ஒரு ரேலி 1.11% வந்து ரேலி கொடுத்துருக்கு. இவ்வளோ லைன்ஸை வந்து நீங்கள் பார்த்தா அப்படியே குழப்பமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து அகைன் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது, அப் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஃபின் நிஃப்டியில் தான் மிட் கேப்பில் தான் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து 1% வந்து மிட் கேப் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. மிட் கேப் ஏற ஆரம்பித்தாலே நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து எல்லாமே ஏற ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இப்போது நம்மளோட லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் 2ல் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, நாளைக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் 12,452 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 500 ஓஐ டேட்டா படி 12,500 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 12,600 அப்படிங்கிற லெவல் வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ட்ரெண்ட் லைனும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,329 அப்படிங்கிற இன்றைக்கி வந்து டே லோ தான். நாளைக்கு சப்போர்ட் இந்த இடத்துல ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. நான் நேற்றையே சொன்னேன், இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு டபுள் பாட்டமாக இருக்குது, பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நேற்றையே சொன்னேன். பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நல்லா மேலே போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து அதுக்கு தகுந்தது போல் நல்லா மேலே தான் போயிருக்கு. நேற்றையோட வீடியோவை போய் பாருங்கள். இது வந்து ஒரு டபுள் பாட்டம் மாரி இருக்குது. பிரேக் அவுட் ஆகிட்டா நல்ல ஒரு ரேலி கொடுக்கும், ஏன்னா நல்லா கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டா நல்லா மேலே போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மேலே தான் நண்பர்களே போயிருக்கு மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே, சென்செக்ஸ் வந்து 80,000ங்கிற ஒரு மைல் ஸ்டோனை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா, 80,000ங்கிற ஒரு லெவலை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு.
80,000க்கு மேலேயே தான் நல்லா சஸ்டெயின் பண்ணுது. இப்போது நாளைக்கெலாம் எது எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்தீங்கன்னா ஜோன் தான் மார்க் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த 49,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 80,400 அப்படிங்கிற லெவலை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும். அது 81,000 வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே. ஓஐ டேட்டா படி தான் சொல்கிறேன். இதில் உள்ள ஓஐ டேட்டா ஓகே. ஃபிப்னாசி லெவல் நம்ம ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங் எக்ஸாக்டாக இதை லெவல்ஸ் வந்து நான் கலரை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். எல்லோவில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஓகே, தெரியுதுங்களா? இந்த ஜோனு ஒன்ஸ் இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 80,436, அதுக்கு மேலே போனால் 645, அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 785, அதுக்கப்புறம் போனால் 81,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இதை தான் வந்து சென்செக்ஸ் வந்து காமிக்குது. நாளைக்கு இந்த லெவல்ஸை வந்து வச்சுக்கோங்க நண்பர்களே. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபிப்னாசியோட லெவலு. இந்த லெவலில் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதே போல் நீங்களும் யாரோட உதவியும் இல்லாமல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட்டை வந்து நீங்களும் வந்து யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வித்தின் 1 ஹவர்லேயே வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. மார்ஜின் ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 2x3 மார்ஜின் ஃபெசிலிட்டி வரைக்கும் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சரிங்களா? அதே போல் மார்க்கெட் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதை அப்படியே 100% நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மார்க்கெட் வந்து நம்மளோட ப்ரிடிக்ஷனுக்கு அப்பாற்பட்டும் நடக்கும். நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து தவறாமல் போகிறதுக்கும் சான்சஸும் இருக்குது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஆர் 2 மந்த் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ஆப்ஷன் ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேட் வந்து ரொம்பவே ரிஸ்கியாக இருக்கும். புதுசாக வரக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தகவல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.